வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம் ஆன் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாஷ்பேக் சீனோட காட்டுறாங்க. அதில் டீன் வந்துட்டு டூவாவை ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம டூவாக்கு தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, அதனால டீன் வந்துட்டு டூவாக்கு சொல்கிறா, உனக்கு இங்கே யாரையாச்சும் பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு நல்லா அப்படின்னு சொல்லி அதை அட்வைஸ் பண்ணி தான் அவனை கூட்டிட்டு போறான். இந்த பிளேஸ்ல ஜாக் இருக்கா, ஜாக் கூட போஸ்டானுமே இருக்கான். இந்த பிளேஸ்ல தான் போஸ்டான் அதுக்கப்புறம் டூவா ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஜாக்கோ டீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவர்ஸா தானே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணலான்னு போறாங்க. போஸ்டான் அதுக்கப்புறம் டூவா ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பிடிச்சிருக்க போல அவங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல போஸ்டான் டூவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. போஸ்டான் வந்துட்டு எப்பவுமே போட்டோ எடுப்பா இல்லையா, அந்த மாதிரி டூவா போட்டோ எடுக்க கேட்கறான். அப்புறம் டூவா கேட்கறான், நீ எல்லாரையுமே இப்படிதான் போட்டோ எடுப்பியா அப்படின்னு. போஸ்டன் இல்ல, நான் என்னோட ஸ்பெஷல் ஒன்னை மட்டும் தான் போட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் சீசன்லயே சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் சீசன் 1 பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சீசன் 1 யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. டூவா வந்துட்டு சிரிக்கிறான். இங்க ப்ரெசென்ட் சீட் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பண்ற பிளேக்காக போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு காஸ்டியூம் எல்லாம் டூவாவுடையதான், ஸோ அவனையுமே போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டா எடுத்த உடனே நெக்ஸ்ட் குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. குரூப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது போஸ்டன் வந்துட்டு என்ன பண்றான்னா டூவா கிட்ட வந்து காஸ்டியூம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா டூவா கிட்ட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் இல்லையா, ஸோ டூவா வந்துட்டு டீனுக்காக அவனோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இப்போ டீன் வந்துட்டு கேட்கறா டூவா கிட்ட, நீ இப்போ போஸ்டனை பார்த்தது உனக்கு எதுவுமே அன்கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்னு. அதுக்கு டூவா சொல்றா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு அவனை பார்க்க பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் நீயும் தானே காரணம் அப்படின்னு அவன் டீனை பார்த்துட்டு சொல்றான். என்னது நான் உன்னை கூட்டிட்டு மட்டும்தான் போனேன், நானா உங்களுக்குள்ள எல்லாமே நடக்க ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்றான். அதுக்கிட்ட சொல்றான், சரி அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டீன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உன்னுடைய பாஸ்ட்டை மறக்கணும்னா நீ புதுசா யாரையாச்சும் கண்டுபிடிக்கணும், அங்க பாரு உன்னுடைய புது ஆள் வருதுன்னு அவன் அர்னால்ட காட்டுறான். அதுவும் இல்லாம அவன் கிட்ட டீன் கேட்டுட்டு இருக்கா, உன்னுடைய கிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கிட்டவா சொல்றா, நீ சொன்ன ஐடியா இருக்கே, அதால மறுபடியும் அவன் கிட்ட பேச கட்ஸ் கூட இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டீன் சொல்றான், நீ ஏன் அப்படி இருக்க, நீ அவன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டீன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு வந்துட்டு அவனுடைய காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு தயங்கிட்டே ஏதோ பேச வரான், அன்னைக்கு கிஸ் அது தெரியாம நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி என்னமோ தயங்கி பேசிட்டு இருக்கான். பட் அர்னால்டு வந்துட்டு அவனை சமாதானப்படுத்திடுறான். இல்ல பரவாயில்ல, அன்னைக்கு நீயும் ட்ரிங்க் பண்ணியிருந்த, நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே அப்படி பண்ண, நம்ம அதை மறந்துடலாம் அப்படின்னு சொல்றான். டூவாக்குமே இதை கேட்டுட்டு அப்படியே சமாதானமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல டீன் அதுக்கப்புறம் ரஃபியா காட்டுறாங்க. டீன் எப்பவும் போல ரஃபி கிட்ட வம்பிழுட்டு இருக்கான். எப்படியோ நீ இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரஃபி, ஆமா ஜாக் என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீன், ஆமா ஜாக் உன் மேல பரிதாபப்பட்டதா கூப்பிட்டுருக்கா. அதுக்கு ரஃபி சொல்றான், நீ பண்ண வேலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு, நாங்க எப்படி இருந்தாலும் எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்கு, பட் இன்னும் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு ரஃபி வந்துட்டு ரொம்ப காண்டா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்காக வந்திருக்காங்க. அங்கேயுமே டீன் ரஃபியை வெறுப்பேத்துட்டு இருக்கான். டீன் வந்துட்டு சொல்லியிருக்கா, பாவம் நீ ஜாக் கிட்ட லவ் சொன்ன, ஆனா அவனை டம்ப் பண்ணிட்டான், ஆனா ரோம்குமே கேட்ட அதுலயுமே உன்னை டம்ப் பண்ணிட்டான். இதுக்கு ரஃபி சொல்றான், நீ மட்டும் கீழே விழுந்துடாத, அப்புறம் நான் வந்துட்டு உன்னை ஏறி மிதிச்சுட்டு மேலே போவேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு டீன், என்னால தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்றான். அங்க ரஃபி வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவன் மூஞ்சி பார்த்தாலே செம்ம காமெடியா இருக்கு. ஆனாலுமே போட்டோ ஷூட்டுக்காக சைலண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லஞ்ச் டைம் வருது. ரஃபியோடைய ஃப்ரெண்ட் பீட் இருக்கல்ல, அவன் தானே இந்த பிளேஸ்க்கு அக்கௌண்டண்டா இருக்கான். அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நான் இப்போ பிளேக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரஃபி வந்துட்டு சாப்பிட போயிட்டு இருக்கான். அங்கே சாப்பாடு எல்லாமே சீ ஃபுட்டா இருக்கு போல, அவனுக்கு அது பிடிக்காது போல, அதுக்கு அங்கேயே கீழே வச்சிடுறான். ஒரு பிளேஸ்ல தான் ரூமுமே இருக்கா. ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லை நான் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு சீ ஃபுட் ஒத்துக்காது. ஒரு ரூம் வந்துட்டு என்ன பண்றான்னா, இந்த என்கிட்ட சிக்கன் தான் இருக்கு, இதை நீ சாப்பிடுன்னு சொல்றான். பட் ரஃபி வந்துட்டு வேண்டாம், இல்லை நான் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரூம் வந்துட்டு என்ன சொல்றான்னா, இல்லை இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் உனக்கு அலர்ஜி சீ ஃபுட் சாப்பிட்டா அப்படின்னு தெரியாது, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா உன்னை தப்பா நினைச்சுப்பாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ரஃபி வந்துட்டு இதுல எதுவும் உள்குத்துல அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ரோம் வந்துட்டு, என்ன உள்குத்தா, நீ என்ன நிறைய சீரியஸால பாப்பியா, படம் பாப்பியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரஃபி வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட சாப்பிட போயிட்டு இருக்கான். ரோம் வந்துட்டு அவன் பக்கத்துல வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பண்ண போலாமா, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரஃபி வந்துட்டு எப்பவும் போல அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு, இங்க பாரு எதுக்கு இப்படி பண்ற, நம்ம 1 நைட் இல்ல 2 நைட்ஸ் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூட நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இதுக்கு ரஃபி, சரி ஓகே என் மூட பொறுத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்துட்டு ரஃபி கிட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்குற மாதிரி விளையாடிட்டு இருக்கான். இவனுமே அதை பிடிங்கிக்கிறான். ரோம் வந்துட்டு ரஃபியை டேஸ்ட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நெக்ஸ்ட் சீன்ல ஜாக் அதுக்கப்புறம் டீனை காட்டுறாங்க. டீன் வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ ஏன் போஸ்டன் இதுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்படின்னு. இதுக்கு ஜாக், அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான்.
போஸ்டன் டூவாவை சீட் பண்ணிட்டான், இது தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஜாக்குக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு உண்மையிலேயே தெரியாது. டீன் வந்துட்டு சரி இப்போ அவனை வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். பட் ஜாக் வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டா போஸ்டன் கிட்ட. என்னன்னா இந்த பிளே முடிகிற வரைக்கும் இந்த பிளேக்கான பிடிஎஸ் எல்லாமே நீ தான் ஷூட் பண்ணணும். ஸோ நீ வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னொன்று என்னன்னா இந்த பிளேக்கான பட்ஜெட் இவங்களுக்கு நிறைய கிடைக்கல. இப்போதைக்கு போஸ்டன் இருக்கிறதா இவங்களுக்கு அமௌண்ட் வைஸ் கூட கரெக்டாக இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜாக் வந்துட்டு சொல்றா, நான் போஸ்டனை கவனிச்சுக்கிறேன், நீ டூவாவை கவனிச்சுக்கோ, உங்க 2 பேரையும் டிஸ்டன்ஸ்லயே வச்சுட்டா எந்த ப்ராப்ளமுமே வராது, எனக்குமே அது கரெக்ட் அப்படின்னு படுது. அதுக்கப்புறம் ஜாக் கிட்ட டீன் இன்னைக்கு நைட் நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாக் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டீன் ஏன்னா என் வாலெட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ ஒன்றும் வர தேவையில்லை, நானே உன் வாலெட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற ஜாக். அதுக்கு டீன் ஏன் நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி நீயும் என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா, ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு டீன் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல போஸ்டனை காட்டுறாங்க. போஸ்டன் வந்துட்டு டூவா கிட்ட பேச போயிட்டு இருக்கான். டூவா வந்துட்டு அவனை பார்த்தா உடனே அவாய்ட் பண்ணணும் தான் பாக்குறான். இப்போ போஸ்டன் வந்துட்டு என்ன என் மேல கோவமா இருக்கே அப்படின்னு கேட்கறான். உன்னால நான் எப்போ மறந்துட்டேன் அந்த மாதிரி தான் டூவா பேசிட்டு இருக்கான். மறந்துட்டியா, இன்னுமே உன் மைண்ட்ல அதெல்லாம் இருக்குதானே. போஸ்டன் என்னதான் க்ளோஸா பேசினாலுமே டூவா வந்துட்டு அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அதுலயே நல்லாவே தெரியுது போஸ்டன் வந்துட்டு டூவாக்கு இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு. போஸ்டன் டூவா கிட்ட சொல்றான், நீ உன் முடிவை சீக்கிரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. ஐ எம் பேக் அப்படின்னு சொல்றான். சீன்ல ரோம் ரஃபி 2 பேருமே ஸ்விம்மிங் கிட்ட போயிருக்காங்க. இப்போ ரோம் ரஃபியவே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு ரஃபி என்னையே பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கறான். நீ ரொம்ப ஃபூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஜஸ்ட் சாப்பாடை கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசிட்டேன், உடனே நீ என்கிட்ட வந்துட்ட. ரஃபி வந்துட்டு கோச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போக பாக்குறான். அப்புறம் வந்துட்டு இல்ல சும்மா கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமாதானம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறான். அப்போ அந்த பிளேஸ்ல ரோமோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு என்னடா நீ இப்பெல்லாம் பிஸி ஆயிட்ட. அதுக்கு ரோம் இல்ல நான் ஃபைனல் இயர் இல்லை, அதனால கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி ஓகே, என் கிளைண்ட் ஒண்ணுதான் கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நடக்கிற பார்ட்டிக்காச்சும் நீ வரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரோமுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துடுறான். ஆமா உன் ஃப்ரெண்ட் இருந்தால ஜேம்ஸ் டீன், அவனையுமே கேட்டுட்டு இருந்தாங்க இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் டீன் அப்படின்னு பேரை கேட்டதுமே ரோமோடைய ஃபேஸ் டோட்டலா மாறுது. ஒரு மாதிரி டவுட் வருது. ஸோ ரோம் வந்துட்டு என்ன சொல்றான்னா, அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சரி ஓகே நீ இன்னைக்கு மிஸ் பண்ணாம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோமோடைய ஃபேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுல, அதை வந்துட்டு ரஃபி வந்துட்டு நோட் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் 2 பேருமே ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரஃபி வந்துட்டு வாண்டடா ரூம் போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரூம் வந்துட்டு நம்ம வெளியே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். டோர் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபி சொல்றான். அவன் வேணும்னு ரூமை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜேம்ஸ் டீன் யாரு அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ரூம் வந்துட்டு இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஓகே நீங்க ஹோஸ்டா வேலை பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் வெறும் டிஜே மட்டும்தான் அப்படின்னு ரூம் சொல்றான். ரஃபி என்ன சொல்றான்னா சரி என்ன அந்த பார்ட்டிக்கே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ரூம் வந்துட்டு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான். ரஃபி வந்துட்டு நிறுத்திடுறான் அவன் பண்ணிட்டு இருந்த வேலையை. அதுக்கு ரூம் ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்கறான். நீ இன்னைக்கு கண்டிப்பா என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ரஃபி வந்துட்டு அடம் பிடிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு ரூமுமே ஒத்துக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றான். இந்த பார்ட்டியில என்ன சீக்ரெட் இருந்தாலுமே அதை பத்தி வெளியே கொண்டு போக கூடாது. ஆனா இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும் ரஃபி வந்துட்டு ரோமா வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் அர்னால்ட் டூவாவா காட்டிட்டு இருக்காங்க. அர்னால்ட் வந்துட்டு டூவாவை டிராப் பண்ண வந்திருப்பான். அங்க வந்துட்டு மழை வந்துடும், அதனால அர்னால்டு வந்துட்டு டூவா வீட்டுலயே கொஞ்ச நேரம் இருந்தில்ல அப்படின்னு டிசைட் பண்றான். அப்படியே பேசிட்டு இருக்க அர்னால்டு வந்துட்டு டூவாவா கேட்கறான், நீ ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். சாரி என்ன டிராப் பண்ண வந்ததுனால தானே நீ மழையில மாட்டிக்கிட்ட. இதுக்கு அர்னால்டு இல்ல பரவாயில்ல மழை நின்ன உடனே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு டூவா வந்துட்டு சொல்றான், நீ ஏன் அவசரமா கிளம்புற, பேசாம இன்னைக்கு இங்கே தங்கிரு, டீன் வந்துட்டு அங்க இருக்கால அதனால அர்னால்டு யோசிக்கிறான் அவனுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. டூவா வந்துட்டு என்ன சொல்றான்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டீன் வந்துட்டு வீட்டுக்கு வர்றது ரேரா தான் இருக்கும், இங்கே தங்கிக்கோ அப்படின்னு அர்னால்டுக்கு சொல்றான். சரி ஓகேன்னு அர்னால்டுமே ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு குளிக்க போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜாக் போஸ்டன் 2 பேரும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் எங்கேயும் வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஜாக் வந்துட்டு சரி நியூயார்க் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு போஸ்டன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் எனக்கு இங்க வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டீனுக்கும் உனக்கும் என்னாச்சு, 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க வேலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம், உன்னுடைய பவுண்டரிஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க கரெக்டா டீன் கால் வருது. இவனுக்கு விருப்பமே இல்லாம தான் ஜாக் அட்டென்ட் பண்றான். அப்புறம் டீன் வந்துட்டு கேக்குறான், என்ன உன்னுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்ட, அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு போஸ்டன் வந்துட்டு சொல்றான், அவன் இன்னுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கா, இதை வச்சுக்கிட்ட எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா டீன் வந்துட்டு விடல போல. டீன் வந்துட்டு அவன் பிளேஸுக்கு போயிட்டு என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கீ மறந்துட்டு போயிட்டான், அவங்க வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. டீன் வந்துட்டு என்ன சாதாரணாலா, டீன் வந்துட்டு அழுது புரண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் ஏதாச்சும் சூசைட் பண்ணிக்கிட்டானா நான் என்ன பண்றது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட இவன் பண்றதெல்லாம் நம்பிட்டு சரி அப்படின்னு அவனை வந்துட்டு போக சொல்லிடுறான். ஓப்பன் பண்ணிட்டு போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அவனுமே அங்கே ஜாக் இல்லை, ஆனாலுமே ஜாக் கிட்ட பேசிட்டு வந்த மாதிரி இல்லை அவள் ஓகேவா தான் இருக்கா, இப்போ தூங்கிட்டா, இப்போ பரவாயில்ல ஓகேதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரிசப்ஷனிஸ்டே கூட அங்கேருந்து அனுப்பிடுறான். வந்த உடனே பொறுப்பாக அங்கே ஏதோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு பெட்டை க்ளீனாக பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணிவிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே என்னமோ ஒயிட் ஷீட் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆனால் அதில் வந்துட்டு ரீஹேப் சென்டர் அப்படின்னு எழுதிருக்கு. ஜாக் வந்துட்டு வீட்டுக்கு வரான். அங்கே டீன் இருக்கிறத பார்த்துட்டு ஜாக் ஷாக் ஆகிடுறான். நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு டீன் நான் எப்படி வந்தேன்னு கேட்குறியா, ஏன் நான் வரக்கூடாதா, ஏன் என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜாக் இப்போ எதை பற்றி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இப்போ டீனுமே அந்த ஷீட்டை காட்டிட்டு இருக்கான். ஜாக் வந்துட்டு அதை ஹைட் பண்ணணும்னு தான் நினைச்சிருப்பான் போல. இதை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டான். இப்போ டீன் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு. பட் ஜாக் வந்துட்டு சொல்கிறான், அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், அது உனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கு டீனுமே நீ ஒரு ஆல்கஹாலிக்கா, நீயே எப்படி மாறின, உன்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்கே டீன் வந்துட்டு ரொம்ப கேரிங்க தான் கேட்குறான். பட் ஜாக் வந்துட்டு அவனை திட்டிட்டு இருக்கான், உன்னால தான் நான் இப்படியான, அதுக்கப்புறம் தான் நான் ரீஹாப் எடுத்தேன், இப்போதான் நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு டீன் இங்கே பாரு, நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் வந்துட்டு சரி சரியாக பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற, இருக்குதா வேற எதுவுமே நடக்கலன்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கூட நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜாக் வந்து சொல்கிறா, பரவாயில்ல, நான் மறுபடியும் என்னோட பழைய லைஃப் போய் கஷ்டப்பட விரும்பல, இப்போ நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு நான் கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ சொல்லியும் கேட்கறதுனால ஜாக் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுடுறான். ஜாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க, இது என்னுடைய பாஸ்ட், அதை பற்றி மறுபடியும் யோசிக்க எனக்கு விருப்பம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீனில் அர்னால்ட் டூவா 2 பேருமே மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்துட்டு அர்னால்டோட மூவி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சிப்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், அர்னால்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க இப்படியே ஜாலியாக மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு வந்து டூவா பார்த்தா அந்த பிளேஸ்க்கு போஸ்டன் வந்திருக்கான். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீயே இங்கே வந்திருக்க அப்படின்னு டூவா கேட்டுட்டு இருக்கான். அவனை தான் பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அர்னால்டு உட்காந்துட்டு இருக்கிறதுமே அவன் பார்க்குறான். அவனுமே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படியே அர்னால்டு பக்கத்தில் போய் உட்காந்து இவனுமே மூவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் டூவா வந்துட்டு நின்றுட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு பூஷன் வந்துட்டு நீயே டூவா நின்றுட்டு இருக்க, நீயும் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்துட்டு அவனுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அர்னால்டுமே ஓகே இப்படியெல்லாம் பண்ணுறியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை இவனுமே தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பூஸ்டன் வந்துட்டு அர்னால்டு நீ எனக்கு மாடலாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நீ அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அர்னால்டுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் டூவாக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ நான் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான். பூஸ்டன் வந்துட்டு அவன்கிட்ட ட்ரிங்க்ஸ் கேட்குறான். இவன் இப்படி பேசுகிறத பார்த்த உடனே அர்னால்டுக்கு வந்துட்டு தோணுது போல் இங்கே எதுவும் சரியில்லைங்கிறது மாதிரி. அங்கே வந்துட்டு பூஸ்டனுடைய லுக்கை பார்க்கணும், இனிமே தான் கச்சேரி ஆரம்பம் அந்த மாதிரி ரியாக்ஷனில் இருக்கான். சீனில் ரோம் ரவி அவங்க ஒரு பர்த்டே பார்ட்டி சொன்னாங்கல்ல, அங்கே வந்திருக்காங்க. இப்போ ரவி கேட்குறா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, பணத்துக்காகவா அப்படின்னு. பணத்துக்காக எல்லாம் பண்ணலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய டிஜே ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் டுமாரோ லேண்டில் டிஜேவாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு ரவின்னு சொல்கிறோம், பெரிய கனவுக தான் இருக்குது, நீயும் ஜாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்களுடைய டிஎன்ஏல ரொம்ப சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ரூம் வந்துட்டு சொல்றா, எங்க 2 பேருக்கும் ஒரே டிஎன்ஏ இல்லை அப்படின்னு. நான் வந்துட்டு ஸ்டெப் மதர் இல்லை, அதனால சரி ஓகே நீ வந்துட்டு அந்த மாதிரி சாதிச்சுட்டேன்னா நான் வந்துட்டு அங்கே டிக்கெட் வாங்கிட்டு வந்து உன்னை பார்ப்பேன். அதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீ இப்போத்துலேருந்து சேவிங்ஸ் ஆரம்பிச்சுக்கோ, கண்டிப்பாக அங்கே போய் என்னுடைய டேலண்ட்டை காட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பிளேஸில் ரஃபி வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசினான் இல்லையா ரோம் கிட்ட, அவனை பார்க்குறான். அவனை பார்த்த உடனே ரோம் கிட்ட 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரஃபி வெளியே வரான். அவன் வந்துட்டு அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவன் பேர் வந்துட்டு பேஸ். அவன் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த பேஸ் வந்துட்டு என்ன உன்னை ரூம் கூட்டிட்டு வந்தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, ஆமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். உங்க டீம்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, ஓகே நீ இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவனுமே சொல்றான். சரி நான் ஜாயின் பண்ணா அந்த ஜேம்ஸ் டீனுக்கு கொடுத்த அதே சேலரி எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு பேஸ் வந்துட்டு கேட்குறான், உனக்கு ஜேம்ஸ் டீனை தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ரஃபி வந்துட்டு ஆக்சுவலி நான் சொல்கிறால தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி நான் சொல்கிறால தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவனை திருப்பி இங்கே பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வர என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆளுமே ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்த உடனே ரஃபி வந்துட்டு பிளான் போட்டுடுறான். இப்போ பேஸை வந்துட்டு அங்கே யாரோ கூப்பிடுறாங்க. சரி ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து எஞ்சி போயிடுறான். அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா அவங்க கூட ஒரு வீடியோ இருந்துச்சுல, அதை ரஃபி ஃபோனுக்கு அனுப்பிச்சிக்கிறான். சென்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிலீட் ஃபார் மீ பண்ணிக்கிறான். இதில் பிளேயில் இருக்கிற எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறதுக்காக ஒன்றா இருக்காங்க. இப்போ ரஃபி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ சென்ட் பண்ணிடுறான். வீடியோ பார்த்த உடனே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அங்கே இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் யாரும் அந்த வீடியோவை இன்னுமே பார்க்கல. அவங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே டிம்மியை எடுத்து பார்க்குறாங்க. வந்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு டீன் கிட்ட காட்டுறான். டீன் கிட்ட காட்டினதுமே டீன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்போ டிம்மி வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்கிறான், இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நேரம் நம்ம ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே போங்க அப்புறம் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க
கொஞ்ச நேரம் நீ வெளியே போ, அப்புறம் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு அனுப்பிச்சு வச்சிடுறான். டீன் வந்துட்டு அந்த வீடியோவில் பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ஹோஸ்டாக இருந்திருப்பான் போல. இந்த மேட்டர் வந்துட்டு ஜாக், டிம்மி, டூவா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த 4 பேருமே பேசிக்கிறாங்க, நமக்கு மட்டும் தானே தெரியும் இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு அப்படின்னு. டீன் கிட்டயும் கேட்குறாங்க, நீ ஏதாச்சும் குடிச்சிட்டு தெரியாம அனுப்பிச்சிட்டே அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா தெரியுது யாரோ டீனை டார்கெட் பண்ணி இதை அப்படியெல்லாம் பண்றாங்கன்னு. வாண்டடா அவங்க வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. டீன் வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்லிட்டு நீ எவ்வளவு கோவமா இருந்தா இதை பத்தி ஸ்ப்ரெட் பண்ணிருப்ப அப்படின்னு. பட் ஜாக் சொல்றேன், நான் இதை வருத்தம் தான், பட் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட போய் சொன்னது மட்டும் தான் பிடிக்கல, இந்த விஷயத்த நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாக் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பான் போல இதை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீ போகக்கூடாது அப்படின்னு. பட் டீன் வந்துட்டு இவன் கிட்ட மறைச்சிட்டு பின்னாடி இந்த ஜாப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். டீன் வந்துட்டு பண தேவைக்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். போக அவன் வந்துட்டு சொல்றான, ஏன் தேவைக்காக தான் பண்ணாத, உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஜாக் வந்துட்டு நீ நினைச்சிருந்தா நீ ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவன் வந்துட்டு டீனை புரிஞ்சுக்காம பேசுறான். ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ டிம்மியோ டூவாவுமே இவங்களுக்கு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ டீன் சொல்ற, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இனி நான் என்ன பண்றது அதுக்கு. அப்புறம் டீன் வந்துட்டு ஜாக்கிட்ட வந்துட்டு, நீ தானே சொன்ன ஜாக், நான் பண்ண தப்புக்கு நான் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும், சரி அப்படின்னு அவன் வந்துட்டு சோகமா அங்கத்துல இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நடந்ததுனால ஸ்கிரிப்ட் ரைடிங் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க போல. அர்னால்டு அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கிட்ட டீன் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் ஓகேந்தா, கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொன்னான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அர்னால்டு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கால, அதனால அவன் டிக்டாக் பண்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்கான். பொதுவாகவுமே அவனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் ரொம்ப கூலா இருக்கா அப்படின்னு சொல்றான். டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை, ப்ராக்டிஸ் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், இங்க வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு டூவாக்கு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு நல்லா டான்ஸ் ஆட வரல போல, அதனால வேண்டாம் நான் சும்மா உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். இப்போ அர்னால்டு வந்துட்டு கேட்கறான், போஸ்டனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்கு, எனக்கு என்னமோ சிச்சுவேஷன் பேடா இருக்கிற மாதிரி தோணுது. டூவா வந்துட்டு அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்னால்டு, எவ்வளவு பெரிய கதை இருந்தாலும் சொல்லு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உங்க 2 பேருக்குள்ள அன்கம்ஃபர்டபுள் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. டூவா வந்துட்டு சொல்றேன், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொன்னார்ல அது அவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன இருந்தாலும் அவன் மேல ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டது என்னுடைய தப்பு தான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டான். நான் அவனை மறுபடியும் பார்த்துட்டேன், ஆனா இப்போ வந்துட்டு அவன் மேல எனக்கு ஃபீலிங் சுத்தமா இல்லை. ஜஸ்ட் எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல. அர்னால்டு என்ன சொல்றான்னா, இங்க போஸ்டன் மாதிரி ஒரு ஆளு உன்னுடைய ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அவனை ஜஸ்ட் நீ எக்ஸ் எனிமியா வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அதோட உனக்கு இன்னொரு வாட்டி போஸ்டனை பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுன்னா நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு சிக்னல் மட்டும் பண்ணு, நான் உனக்கு ப்ரொடெக்டிவா இருக்க அப்படின்னு சொல்றான். டூவா கேட்கறான், என்னது எனக்கு பாடி காரா இருக்க போறியா அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு வந்துட்டு டூவா கிட்ட ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கா, அவனுடைய சீக்ஸை டச் பண்ணிட்டு. இங்க பாரு டூவா, உன்ன மாதிரி ஒரு லவ்லியா இருக்க ஆள் ரொம்ப நாளைக்கு சிங்கிளாலாம் இருக்க மாட்டீங்க, ஓகே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அர்னால்டுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் வந்துட்டு ரஃபி கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ வாண்டடா தானே பண்ண, நீ அங்க வந்து டீனோடைய விஷயத்தெல்லாம் நீ தானே லீக் பண்ண. ரஃபி வந்துட்டு என்ன சொல்றான்னா, அவங்க பண்ண கான்சிக்வன்சஸ் அவங்க தானே சரி பண்ணணும், யாராலையும் தப்பிக்க முடியாது. இதோட அந்த விஷயத்த நான் பண்றேன்னு நீ எதுக்கு சொல்ற, அதை வேற யாரோ கூட பண்ணிருக்கலாம், நீ நான் தான் பண்ணேன்னு எப்படி ஷோரா சொல்ற அப்படின்னு ரஃபி ரோம் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ரோம் வந்துட்டு சொல்றான், ஓகே உனக்கு இதுதானே வேணும், நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட, இனிமே என்கிட்ட இருந்து உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ரஃபீக் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்லை. சரி ஓகே நான் போய் இப்போ ஜாக்கை பாக்குறேன், ஜாக்குக்கு இப்போ என்னுடைய கம்ஃபர்ட் ரொம்பவே தேவை. அதுக்கு ரூம் வந்துட்டு சொல்றான், நீ இப்போ போடுற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னு, உனக்காக தேவையே அங்க இருக்காது. ஆனா ரஃபி வந்துட்டு அவங்க கிட்ட சவால் விட்டுட்டு போறான், நான் போய் ஸ்கோர் பண்றதை நீயும் பார்க்க தானே போற அப்படின்னு. ரோமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா தான் இருக்கு, ஏன்னா அவன் வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்திட்டால. அதனால சீன்ல இங்க டீனை காட்டிட்டு இருக்காங்க. டீன் வந்துட்டு ஒரு போட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். அதுல அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அக்கா இவ இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு போட்டோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு ஜாக் வரா. ஜாக் வந்த உடனே, நீ இங்க வந்திருக்க, நான் உங்க கூட சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜாக் சொல்ற, நானுமே இங்க சண்டை போட வரல அப்படின்னு. அப்புறம் ஜாக் சொல்றான், இங்க பாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்துட்டு உங்க அக்காவுக்கு பேர்டனா இருக்கக்கூடாது, உங்க அக்கா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக தான் நீ வந்துட்டு இந்த வேலையை பண்ண, உன்னுடைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண, எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ரோஸ்டா இருந்தது அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு டீன் வந்துட்டு கேட்குறான், என்ன நீ அக்செப்ட் பண்ணியா, அப்போ எதுக்கு நீ என்கிட்ட பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்குறான். இங்க பாரு, உனக்கு ஹெல்ப் வேணும்னு நீ வேற வழிக்கு போறதுக்கு பதில் நீ என்கிட்டயே ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்கலாம், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா, நான் யாருக்கும் பேர்டனா இருக்க விரும்பல அப்படின்னு டீன் சொல்றான். அதுக்கு ஜாக் வந்துட்டு சொல்றான், அவங்க லவ் பண்ற ஆள் வந்துட்டு அவங்களுக்கு பேர்டனா இருக்க மாட்டாங்க, நீ எனக்கு பேர்டன் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லவே இல்லை, நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் முன்ன ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். டீன் பேசிட்டு டீனோடைய ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். ஏன்னா நீ ஹர்ட் ஆகுறத பார்த்தா அது என்னையும் தான் ஹர்ட் பண்ணுது,
இப்போ ஜாக் எப்படி பேசுறதை பார்த்துட்டு டீன் வந்துட்டு சொல்கிறா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஜாக் இல்லை, நீ ப்ரிட்டன் பண்ணிக்காத, அவன் கூட இருக்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை ஓப்பனாக ஃபீல் பண்ணு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே டீனும் ஜாக்கும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டீன் வந்துட்டு ஜாக்கை ஹக் பண்ணிட்டு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஜாக் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நீ என் முன்னாடி வீக்காக லாஸ்ட்டாக இருக்கிறது பரவாயில்ல. அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்கிறான், சாரி, நீ ரீஹாப் பண்ணதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு. அதுக்கு ஜாக் வந்து சாரி கேட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு ராகுல் வந்துடுறான். அவன் வந்துட்டு இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து திரும்பி போயிடுறான். ஜாக் வந்துட்டு டீன் கிட்ட வந்து இப்போ சமாதானம் பண்ணி பேசுறதெல்லாம் புதுசாக இருக்குது. இதை வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை. இந்த எபிசோட் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாக போச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.